ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் இந்த படத்தோட 7G படத்தோட ப்ரெஸ் மீட்டில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் நான் ஓகேவா ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்ல தொடங்குறேன். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பீப்புள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட மூவியை ப்ரமோட் பண்ண வந்ததுக்கு. அண்ட் என்னோட டைரக்டர் சார் அருண் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல். அண்ட் மை என்டையர் டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப ஃபன் ஃபில்டாக ஜாலியாக போச்சு. ஒரு ஹாரர் மூவினா எவ்வளோ சீரியஸாக இருக்கும், எல்லா சுச்சுவேஷனும் சீரியஸாக இருக்கும். ஆனால் எங்கள் ஆஃப் கேமரா வந்தீங்கன்னா அப்படியே எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுல் மூவியுமே செம்ம லாஃப்டர் ஆகிட்டா. அண்ட் டோட்டல் டீம், என்னோட சினிமாட்டோகிராஃபர் கண்ணனா இருக்கட்டும், சித்தார்த் விப்பனா இருக்கட்டும், அவரோட எனக்கு கொஞ்சம் காம்பினேஷன் இருந்துச்சு. சோனியா மேம், சுப்ரமணிய சிவா சார், அவரை ஆல்ரெடி நான் சந்திச்சிருக்கேன். அண்ட் இந்த படத்தில் அவரோட சேர்ந்து நடிக்கிறதுல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபிலிம். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஒரு நல்ல ஃபன் வைபாக இருந்துச்சு. அண்ட் டெஃபினட்டாக நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணணும். நன்றி. வணக்கம். ஜெகன், சூப்பர் இன்ட்ரடக்ஷன், தேங்க்யூ. எவ்ரி கால் எனக்கு ஒரு படத்துக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நடிக்க கூப்பிட்றீங்களா மியூசிக் கூப்பிட்றீங்களான்னு கேட்பேன். ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஆக்டிங் தான் நான் வந்தேன். அண்ட் தென் ஐ டிட் தி மியூசிக் ஃபார் த ஃபிலிம். ஸோ ஹருண் பற்றி சொல்லணுன்னா, சொன்ன மாதிரி செம்ம ஹியூமர் சென்ஸ் இருக்குது. ஆனால் படம் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கும். இவர் எப்படின்னா இதே படம் ஸ்பூஃபாக கூட இருக்குது, அவருக்கு சான்ஸ் இருக்குது. பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி. The movie story first கேட்கும்போது ஹாரர் ஃபிலிம் இஸ் ஆல்வேஸ் அ ஷோர் ஷாட், ஒரு சேஃபான ஒரு ஜானர் அது. அந்த பட் ஹருண் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட் கொடுத்து ஹி ஹஸ் போர்ட்ரேட் இட். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்டர்வெல் ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் மூடாக இருக்கும் அது. அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் மூவி ஹாரர் ஃபிலிம். ஸோ ஃபஸ்ட் படம் காமெடி ஹாரர் படம் பண்ணேன், ஹலோ நான் பேய் பேசுகிறேன், அது முடிஞ்சு இது. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். And to work with Harun, lot of ideas he gives, lot of different tones அப்படி யூஸ் பண்ணலாம். lot of research பண்ணிட்டு we went for the film. ஸ்பாட்லேயே நம்ம உட்காரும்போது ஆக்ஷன்ஸ் ரொம்ப தான் ஹாரராக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும். the whole team ஒரு ஃபேமிலியாக நம்ம ஒர்க் பண்ணோம். அண்ட் அப்பப்போ சார் வீட்டிலேருந்து பிரியாணி எல்லாம் வரும். ஸோ those will be fun days. So I hope நீங்கள் எல்லாம் படம் பார்க்கும்போது you will all enjoy the film, because சோனியா அகர்வால் மேம் ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸ்மிருதி இஸ் ஆல்சோ டன் வண்டர்ஃபுல் ரோல். அண்ட் சோனியா அகர்வால் மேம் கிட்ட ஒர்க் பண்ணும்போது நிறையா I asked a lot of questions to her. And every வருஷம் she's acted in the film, so how was it to work with this person, that person and all that. And before action சொல்றதுக்கு முன்னாடி she'll be one person. As soon as they say action, she turns into a totally different person. The character மாறுறாங்க. And I had a few scenes with her, so it was she was very helpful in those scenes. Normally I do a lot of humor in films. In the tadi konjam oru serious ana role pannirken, so it was interesting to act with her. Avanga neriya suggestions kodutanga. And overall the whole packaging lala vandirukku, the editing, the choreography, the camera work ellame final out paakumbodhu romba interesting ah vandirukku. So thank you all for this wonderful film. And Harun கூட உட்காரும்போது ஒரு ஸ்கிரிப்டுக்கு உட்காரும்போதே அந்த ஸ்பாட்ல he'll start discussing his next movies. So I think ஒரு படமே ஒரு 1 day முடிச்சிருவாரு ஒரு ஸ்கிரிப்டிங் செஷன். So already I think 3-4 scripts is lined up for him. So all the best to the team. And நீங்க எல்லாம் படம் பாருங்க. I hope you all get scared as much as we did. Thank you very much. 30 வருஷமா வெறும் கோடிகளில் உள்ள மனிதர்களோட பழகிட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அந்த மைண்டை மாற்றுறதுக்கு ஒரு நடிகனுங்கிறது சாதாரண, கொஞ்சம் மேடையில் வந்து உட்கார்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 10 ஆண்டு காலமாக திடீர்னு ஏறினா ஃப்ளைட்டு, இறங்கினா காரு, 2 வீலரு வாழ்க்கையில் ஓட்டியிருக்கேன். எப்போ ஒவ்வொரு காலத்தில் டிவிஎஸ் 50 அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு ஒரு 200 ரூபாய்க்காக போய் நம்ம நடிக்க போகிறோமே அப்படின்னு செல்ஃப் மனசு வந்து கேட்காது சார். 200 50,000 செலவு பண்ணிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு போய் அரண்மனை 1 ஆக்சுவலி இதயம் படத்தில் க்ரௌட் ஆர்டிஸ்டாக வந்த 90s. அப்போ வந்துட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன், சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். எங்கள் மாமாலாம் கட்டி வச்சு அடிப்பாங்க. சினிமாவுக்கு போயிட்டான் ஓடிவிட்டான் பாரு அப்படிம்பாங்க. சினிமாவுக்கு போகிறதுக்கு ஓடிவிட்டான் பாரு அப்படி. ஏன்னா நான் ஃபேமிலி ஏர்னிங் மெம்பரு. கதிர் சார் படத்தில் இதயத்தில் ஒரு சின்ன சீனில் வந்திருக்கேன். அந்த சவுத் இந்தியன் திரைப்பட சங்கத்தில் நடிக்கும்போது அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு. அந்த ஒரு தாக்கம்
அதுக்கப்புறம் நான் போய் வியாபாரம் பண்ணும்போது ஒரு 30-40 படங்களில் போய் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கெஞ்சுவேன், ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு போய் யாரும் இப்போ அவ்வளோதான் கிடைக்கல. ஒரு தெய்வ வாக்கு, சின்ன பசங்க நாங்கள், இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த எல்லா படங்களையும் போய் பார்ப்பேன், அப்படி கேட்பேன். எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா எல்லாம் ப்ரீ பிளான்டாக வந்துடுவாங்க ஆர்டிஸ்ட்டு. இங்கேருந்து பொள்ளாச்சி வரணும்னா வெரி எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்டோட பேக்கப்போடு அங்கே வந்துடுவாங்க. அப்படி வரும்போது நம்மளை எப்படி கண்டுக்குவாங்க. அப்புறம் தான் அதுக்கப்புறம் இது ரொம்ப கஷ்டமான வீடுன்னு போயிட்டு ஒரு மாபெரும் துறை, சாம்ராஜ்யத்துறை டெக்ஸ்டைல்ஸு. நீ தமிழ்நாட்டோட பாதி வருமானமே டெக்ஸ்டைலில் தான் வருது. அவங்க துறையை விட்டுட்டு அடுத்து நம்ம போய் சினிமாவில் குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ் சம்பாதிக்கணுங்கிற மாபெரும் எண்ணத்தோட, அதாவது 200 வாங்கும்போதே நினைப்பேன், இன்னைக்கு நம்ம 10 கோடி 20 கோடி வாங்குவோம், எப்பன்னு தோ லண்டன் இருக்குன்னு கிட்டத்தட்ட 70-80 படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. 30-40 படங்கள் ரிலீஸ் ஆகாமல் ப்ராசஸில் இருக்குது. ஒரு நாள் அப்போதான் எனக்கு ரொம்ப கடுப்பு. 100 கோடி 200 கோடி ஆனதான் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். போய் ஏடா நீ 100 கோடி வச்சுருக்க, 200 கோடி, ஒரு 2 கோடி 5 கோடிக்கு படம் பண்ணுங்கடா அப்படின்னு போய் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். காரணம் என்னென்னா, இங்கே உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மேனேஜர்ஸ் என்னென்னா அவர் சொல்கிறாரு பொய்யோ டுபாக்கூரோ எல்லாரும் திருப்பூர் போகலான்னு வந்து பார்த்தா எல்லாரும் பிரமிச்சிட்டாங்க. போராடி ஒரு 50 கம்பெனியில் டாப் 10 கம்பெனி, ராமராஜ், வைக்கிங், சென்னை சில்க்ஸ், போத்தீஸு, இந்த மாதிரி கம்பெனிஸு கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டு ஐயோ படமே எடுக்க முடியாது போல இருக்கு, தெரியாதமா வந்துட்டோம். இந்த 200 ரூபா ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களே, அதை மறுபடியும் நடிக்க போனா என்ன அப்படின்னு நடிக்க வந்தது தான் அது சேதுபதியில் ட்ரெயினிங் ஆகி அயலியில் பெரிய ஆளாகி இப்போ மறுவடிவம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு 1 நாள் 2 நாள் படங்கள் என்னால் போக முடியல. ஹெல்த் சேலஞ்சஸ், ட்ராவல்ஸு, சினிமா கம்பெனி பஸ் டிக்கெட், நான் ஏசி பஸ் கொடுக்கும், இல்லாட்டி ட்ரெயின் டிக்கெட் கொடுக்கும், அவ்வளோதான். அப்புறம் ஃப்ளைட்லையே சொந்த காசு போட்டு எல்லா ஊருக்கும் ஃப்ளைட்டில் போய் காசு இருந்துச்சப்போ, இப்போ தான் காசு இல்லை. ஸோ நடிச்சு அப்போ ஆரன் சார் ஒரு நல்ல, அவரை நான் போய் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 போட்டோக்கள் கொடுத்துருப்பேன். இந்த முட்டு தேயிறவர்கள் நடந்திருப்பேன், படி ஏறி இருப்பேன். ஏற்கனவே என் உடம்பு பாடி, இதில் முட்டு தேய ஏறணுமா அப்படின்னு ஏறி ஃபோட்டோ கொடுக்கும்போது ஆரன் சார்கிட்ட போய் அப்பா என்னை பார்த்தாலே கேட்பாங்க, ப்ரொடியூசர் கூட இருக்குது, ப்ரொடியூசர் எனக்கா மனசுக்குள்ளே இருக்கும். சில கோடிகளை பார்த்துட்டு ஒரு பட்டா எடுக்க முடியலையேன்னு விருத்தம் இருக்கும். இருந்தாலும் நடிப்புன்னு ஒன்றதுனால சார் 1 நாள் கொடுத்தாங்க. திடீர்னு சார் இருந்தாலும் சார் மறுபடியும் செகண்ட் ரவுண்டா 100 படம் ஒரு நாள் இல்லை, உங்களை பாருங்க ஒரு டிஃப்ரெண்டாக நித்யானந்தா ஸ்டைலில் ஒரே நாள் அந்த கேமரா இருக்கட்டும், அந்த ஒரு செம்ம கேமராமேன் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்னா இந்த படத்தில், இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணி, ஏதோ ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது அசிஸ்டண்டாக இருந்தீங்க நீங்கள், பெரிய. ஸோ அவ்வளோ லைட்டிங், அவ்வளோ கேமரா, டைம் இல்லை, அன்றைக்கி டேட் இல்லை. ஒரு நாளைக்கு 4 படம் சூழ்நிலை ஆகி போகுது. இப்போ காலையில் போய் இன்றைக்கி 2 ஆடியோ லான்ச்சு. நேற்று நைட்டு ஷூட்டிங், திருவேண்டத்துலேருந்து இங்கே வர்றேன், நைட்டு 2 மணிக்கு தூங்குறேன், 7 மணிக்கு ஃபஸ்ட் ஆடியோ லான்ச்சு, செகண்ட் ஆடியோ லான்ச்சு. அந்த மாதிரி சினிமா காலகட்டங்களும் அந்த நேரம் வரும்போது டேக் ஆஃப் பண்ணிக்கிட்டே போகும்போது அந்த படத்தில் அந்த சீன் எடுத்தால் பாருங்க டைரக்டரு, அவ்வளோ பிரமாதம். சார் மீடியா சார் ஆல்ரெடி டெய்லர் கட்டு மக்கள்கிட்ட ஏகப்பட்ட பாராட்டு கொண்டு சேர்த்துட்டீங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் 7G ட்ரெய்லர் கட்டு தான், ட்ரெய்லர் கட்டுன்னு தானே சொல்லுவோம். ட்ரெய்லர் வெரி சக்ஸஸ்ஃபுல். நானும் என் போராட்டத்துலலாம் கேட்கறது, ஸ்டேட்டஸில் வைக்கிறது, டெய்லர் நல்லபடியாக சூப்பராக கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. 7G ரெயின்போ காலனி மாதிரி இந்த படத்தையும் எல்லாருமே பார்ட் 2 கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, ஸோ 7G இப்போ ரெயின்போ 2 அப்படின்னாங்க. அது மாதிரி இந்த 7Gங்கிற சென்டிமெண்ட்டு அவ்வளோ அருமையான சென்டிமெண்ட்டு. அதை மறுபடியும் நீங்கள் எழுதி சின்ன படங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான். இப்போ காலையில் ஒரு பில்டர் 10 கோடி 15 கோடி போட்டு எடுக்கிறாரு. ஒரிஜினல் சினிமா பிஸ்னஸ்மேனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த இண்டஸ்ட்ரி 10 துறையில் இங்கே ஓடிடி வந்தாச்சு, சேனல் வந்தாச்சு, தேட்டரிக்கல் வந்தாச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் மக்களுக்கு சினிமாங்கிறது
ரத்தத்தில் கலந்துருச்சு. அதனால இந்த துறை வந்து மேலும் மேலும் வளரணும். சார் வந்து அடுத்தடுத்த படங்கள்ல எனக்கு கொஞ்சம் நல்லா 2 நாள் 3 நாள் கேரக்டர் கொடுக்கணும். அதே மாதிரி லெஜண்ட் நம்ம சுப்பிரமணிய சார் அவர் திருடாத்திரடி படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவரோட நடித்த பெருமை. அது மாதிரி ஒரு எத்திக்ஸ் 2-3 படத்தில் ஒர்க் பண்ணிட்டோம். அது மாதிரி எல்லாருமே நிறைய பேர் புதுமுகங்கள். அவர் நம்ம மியூசிக் டைரக்டர் அவர், நான், இன்னொரு வித்யா மேம், அருண் சார், இவங்கெல்லாம் ஒரு டீமு ஃப்ரெண்ட்ஷிப்பாக. தண்ணி வேணுமே கொஞ்சம் இருக்கா? அது பேசும்போது தண்ணி கம்பல்சரி வேணும். போதும், நிறைய பேசியாச்சு. நீங்கள் எழுதணும், சின்ன சின்ன படங்களை எழுதணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். 7Gயை எப்படி ட்ரெய்லர் கட்டில் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்திங்களோ அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சுங்க. RRP என்னமோ நீங்கள் எழுதுறது தான் சட்டம், அதை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸு வளரணும் தான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய வேலை கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. முன்னாடிலாம் வந்து இங்கிலீஷ் படம் தனியாக பார்த்தா அவங்களுக்கு 1 கிலோ தங்கம் தராங்களாம். அது வந்து மெட்ராஸில் தான் அந்த படம் ஓடிட்டு இருக்காங்கலாம் எங்கள் தஞ்சாவூரில் பேசிக்குவாங்க. அப்படி சினிமாவுக்கும் எழுத்துக்கும் பேய்கள் வந்து மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்கு. அந்த பேய்களில் நல்ல பேய், பயங்கரமான பேய்ன்னு 2 இருக்கு. நம்ம மரணத்துக்கு பிறகு ஒரு நல்ல பேயா ஆர்வமா இல்லை பயங்கரமான பேயா தான் சுத்துவோமான்றது நம்ம மனசாட்சிக்கு தெரியும். ஏன்னா பேய்கள் எல்லாமே அலையிற பேய்கள் அத்தனையுமே ஏதோ மனசுல குறை வச்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு பொருள் இருக்கு. அந்த மனசுல தீராத ஆசைகளால தான் அந்த பேய்கள்லாம் வந்து ஓரத்தில் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அப்படி ஒரு பேயை பற்றிய கதை தான் இந்த 7G. இதை வந்து அன்பு தம்பி ஹாரூன், அதாவது ஹாரூன் இயக்குனர் தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வகையிலையும் ஒரு ஹியூமர் யாராவது சொல்லணும்னா அது வந்து ஹாரூனால முடியுது. நான் கவனிச்சிற வரைக்கும் அப்படி ஒரு அருமையான ஹியூமர் சென்ஸ் உள்ள தம்பி தான் ஹாரூன் இயக்குனர். ஆனால் அவர் வந்து இப்படி ஒரு பயங்கரமான பேய் படம் எடுக்கிறாருன்றது தான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது உண்மையாலுமே. அப்புறம் இந்த அதுல வந்து ஹாரூனும் பையன் ஒருத்தன் இருக்கான், அவருடைய பையன், 2 பேரும் ஹியூமர் பண்ணிக்கிறத பார்த்தா பயங்கரமா இருக்கும். அப்படி ஒரு அழகான இது. அந்த பையன் கேட்டால் அவங்க அம்மாவும் அப்படிதான் ஹியூமர் பண்ணி பேசிக்குவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒரு அழகான ஹியூமர் குடும்பத்துல இருந்து இப்படி ஒரு பயங்கரமான ஹாரர் படம் எடுக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அடுத்து வந்து இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சித்தார்த், எங்களுக்கெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான படம், பிரம்மாண்டமா எங்களுக்கு தெரிய ஒரு சித்தார்த்து தான். நாங்கள் அண்ணாந்து தான் அவரை பார்ப்போம். இன்னைக்கு கூட ஆர்வம் சொன்னோம். அப்படி ஒரு சித்தார்த்து இந்த படத்துக்கு மிகச்சிறந்த ஒரு இசையும், அதாவது மிகச்சிறந்த முறையில் ஒரு கேரக்டரும் பண்ணி தந்திருக்காரு. நான் அவரை பார்த்து பிரமிக்கிறேன் இந்த படத்தில். அடுத்து இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் கண்ணன், எங்கள் திருவாரூர் சிங்கம், அவனை வந்து இந்த படத்தில் மிகச்சிறந்த முறையில் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கான். அவன் பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால நீங்க அவசியம் நம்பி அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து, டே தம்பி யாராடே ஏந்திராடே எங்களா இருக்கான், அவனுக்கு அவசியம் பொண்ணு ஏதாவது பாருங்க. ஏன்னா ரொம்ப நாளா நானும் பல பேர்கிட்ட சொல்லி சொல்லி பார்க்குறேன்ப்பா. என்னன்னா நீங்க ஒரு சமூகத்துக்கு ரொம்ப நன்மை பண்ற பத்திரிகையாளர்கள், இந்த வேலையும் நீங்க பண்ணி தந்தா, அது ஒரு நல்ல பையனுக்கு பண்ணி தந்தா அது நல்லா இருக்கும். ரொம்ப அருமையான பையன், நம்பி பொண்ணு கொடுக்கலாம். இந்த படமும் வெற்றி அடையணும், அவனுடைய வாழ்க்கையும் ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சு வெற்றி அடையணும்ன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது இந்த பாப்பா, என்னடா அது காமெடி, ஏதாவது காமெடி கேமராமெல்லாம் நல்லா யாராவது காதலிச்சுவாங்க ஹீரோயின்களை பார்த்து, அது அந்த வேலையாவது நீ பார்க்கலாம்பா. அதான் இல்லடா, இல்லை ஒரு சின்ன ஐடியா தானே. இப்போ அதான் ஒரு கதை இருக்கு. அது என்னன்னா, ஒருத்தவனுக்கு வந்து ஒரு ஆவி பேச ஆரம்பிச்சிடும். அவன் எதுக்கு போனாலும் ஒரு ரோட்ல போனான்னா அதே போகிறா, அங்க ஒரு கார் வந்து மோதிடணும். அதே மாதிரி போக மாட்டான், கார் வந்து ஒருத்தனை மோதிடும். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பான், அங்க போகாதையா, அந்த வீடு இடிஞ்சு விழுதுன்னு ஒரு ஆவி சொல்லணும். அதே மாதிரி அந்த வீடு இடிஞ்சு விழுந்துடும். இப்படி எங்க போனாலும் அவனுக்கு என்ன பண்ற, ஒரு ஆவி அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இது 1 வருஷமா சொன்னாலும் பல ஆபத்துக்குள்ள இருந்து அவன் தப்பிச்சுக்கிட்டே வருவான். ஒரு இடத்துல அந்த ஆவி ஒன்னு சொல்ல போனா நிறுத்தி விடுவான், உன் வேலையை பாரு,
நான் பார்த்துக்கிறேன்றான். உடனே அந்த ஆவி சொன்னான், டேய் இவ்வளவு நாள் உனக்கு நல்லது தான்டா சொன்னேன், ஏன்டா என்ன திட்டணும், எல்லாம் டெய்லி நடக்கிறது கெட்டதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க, ஒரு நாள் கல்யாணம் நடந்தது எனக்கு, அப்ப நீ சொல்லவே இல்லையா இது ஒரு பெரிய ஆபத்துன்ட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்படி நினைக்காதா, பல பேருக்கு நல்லாதான் இருக்கு. அடுத்தது இந்த படத்தினுடைய ஹீரோயின், அது இப்ப பாருங்க எங்க டீம்ல ஒரே ஒரு பொண்ணு தான், இதை வச்சுதான் நாங்க காலத்தை ஓட்ட வேண்டியிருக்கு. ஏன்னு இல்ல, இந்த பொண்ணுன்னா யாரும் ஸ்டில் பேப்பர்ல போட மாட்டீங்க, அதனாலே சொன்னோம்மா எல்லா போட்டாலும் நீங்க வந்துருமா, எங்க போட்டெல்லாம் போட மாட்டாங்க, ஏன்னா பாக்குறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காக அந்த பொண்ணு இன்னைக்கு பெரிய மனசோட இங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. அப்படியா, அதனால அவங்களுக்கு நன்றி. அடுத்து வந்து டான், இந்த டான் எடிட்டரு, நான் டான் போஸ்கோ பார்க்கும்போதுலாம் ஒரு எடிட்டரா ஒரு ஹீரோவாவே பார்ப்பேன். அப்படி வந்து காஸ்டியூமையும் தன் சிரிப்பாலையும் தன்னுடைய அணுகுமுறையாலையும் எங்க அத்தனை பேரையும் ஆட்கொள்ற ஒரு சிறந்த ஒரு தம்பி தான் டான் போஸ்கோ. இந்த படத்தினுடைய ஹாரர் மூவிக்கு எப்போதுமே எடிட்டிங் வந்து ரொம்ப 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 அவசியம். தேவையான இடத்துல சைலன்ஸுக்கு இடம் கொடுக்கணும், தேவையான இடத்துல ஷார்ப் கட் பண்ணணும், அப்படி சிறந்த முறையில் எடிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம அடுத்தது செல்வா, உங்களுக்கு தெரியும், பியரோ. அதாவது இந்த இந்த பிரசாத் வந்து நீங்க ஒரு ஏடம் தோட்டம் மாதிரி உங்க பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் ஒரு உல்லாசமா சந்தோஷமா இருக்கிறதுக்கும், அடுத்து ஒரு ஒரு நல்ல, அதாவது எப்படி கிருஷ்ணந்தா மாதிரி, ராமாயணத்தில் வர்ற கிருஷ்ணந்தா மாதிரி மிகச்சிறந்த முறையில் இந்த பிரசாத் இருக்கிறதுக்கு காரணமே வந்து அண்ணன் நிகில்முருகன் தான். அவர் தான் வந்து இதை போராடி இந்த இடத்த வாங்கி தந்தார் உங்களுக்கு. உண்மையாலுமே ஒவ்வொரு பத்திரிகையாளர் மட்டும் நானும் நன்றி சொல்லிட்டே இருப்பேன் நிகில்முருகனுக்கு. ஏன்னா இப்படி ஒரு அருமையான ஒரு விஷயத்த நிகில்முருகன் தான் இதை ஏற்படுத்தி தந்தார். நான் ஓனர்கிட்ட 15 தடவை பேசி. பிரசன் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். டிஎஸ்ஆர் அண்ணன் நான் பேசினதெல்லாம் அவரே பேசிட்டு போயிட்டாரு ரொம்ப நேரமா. அண்ணே இப்போதான் கேட்டேன் அவர்கிட்ட, என்னண்ணே சினிமாவுக்கு வந்தது உங்களை அடிச்சாங்களா? ஆமாப்பா, சின்ன வயசுல நான் ரொம்ப சுமார்ட்டா இருப்பேன், அதுல அடிச்சதுதான் மூஞ்சிலே எங்க மாமன் அடிப்பான், அதுல வீங்கினதுதான் மூஞ்சிலாம் அப்படின்னாரு. அண்ணே இந்த படத்துல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், அந்த யூனிஃபார்ம் பார்த்தாவே தெரியும். அருண் சார் ஒரு தடவை கால் பண்ணி கல்கி இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சார் படம் பேர் என்ன சார்? செவன்ஜி. செவன்ஜி சூப்பர் சார், நமக்கு ரொம்ப பிடிச்ச படம் செவன்ஜி, ரெயின்போ காலனி. சார் யார் சார் லீடாக பண்ணுறாங்க? சோனியா கரோல் மேடம். சார் என்ன சார் சொல்கிறீங்க, சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி அந்த பாட்டை போட்டு நீனட்டு பாட்டாயின்னு போயிட்டு இருந்தேன். அங்கே வாட்ச்மேன் ட்ரெஸ் கொடுத்தாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். நான் நினைச்சேன் வந்து எடுத்த அப்பார்ட்மெண்ட்ல இருப்போம் போல் இருக்கு நம்ம அப்படின்னு நினைச்சேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அருண் சார் பத்தி சொல்லணும்னா ரொம்ப பயங்கரமான ஹியூமர் சென்ஸான கேரக்டர். நாங்கள் விழுந்து சிரிச்சுட்டு சீரியஸா படம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா எல்லாரையும் ஒரு வைபா டீம் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஜாலியா இருக்கும். இன்னொரு தடவை ஷூட்டிங் போனா கூட அவ்வளோ ஜாலியா இருக்கும். நான் கேட்டேன், சார் என்ன சார் இப்படி ஒரு படம் பண்றீங்க, நீங்க ஒரு காமெடி படம் பண்ணலாமா சார்? அன்னைக்கு இதான் சொல்ல ஆரம்பிச்சாரு, ஒரு கதையெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சார் தேங்க்யூ சார் இந்த படத்துல என்னை நடிக்க வச்சதுக்கு. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் செல்வா சார் எப்போதுமே என் மேல ஒரு அனுபவம், தம்பி இதை பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு என் மேல ஒரு அக்கறை செலுத்திட்டே இருப்பாங்க. தேங்க்யூ செல்வாண்ண. அப்புறம் சுப்பிரமணிய சிவாஜன், முதல்ல நான் வாய்ப்பு கேட்ட டைரக்டர் சுப்பிரமணிய சிவா சார். யோகி படத்துல அண்ணன்ட்ட பேசினோம்னா ஒரு உலக சினிமாலேருந்து உள்ளூர் சினிமா வரைக்கும் எல்லாமே பேசுவாங்க. அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கலாம். ஒரு யூனிவர்சல் மாதிரி. அப்படி அண்ணன் அவங்களும் வந்து இந்த படத்தில் காம்பினேஷன் கிடையாது. இந்த படத்தில் வந்து டப்பிங்ல பார்த்து தம்பி நடிச்சிருக்கானா நல்லா பண்ணாயா அப்படின்னு சொல்லிட்டு அன்பா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூண்ணா. எல்லாருக்குமே இங்கே வருகின்ற எல்லாருக்குமே நன்றி. ஒரு வீட்டில் போய் அவர் மாட்டிப்பார். இந்த சந்திரமுகியில் வடிவேல் சார் வருவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீட்டில் போய் மாட்டிட்டு யாருமே இல்லை, அந்த தம்பி தனியாக இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் போய் திங்ஸ் சாப்பிட்ருவாரு.
நான் போய் பார்த்துக்கிறமான்றப்ப அந்த வீட்டில் இப்போ 2 பேர் வேற வேற இருப்பாங்க. அந்த வீட்டில் மாட்டி என்ன பண்ண சும்மா சீக்வன்ஸ் சொன்னேன், நல்லா என்ன பண்ணலாம், இல்லை இது நம்ம ஹியூமர் வைக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை, இந்த ஸ்டைலில் பண்ணோம் பிளான் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்ட்லாம் ஓகே ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பரில் பிளாக் ஹியூமர், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஹியூமர், இந்த கோலமோ கோகிலா இந்த டாக்டர்லாம் அந்த ஸ்டைலில் பண்ணுறோம். கல்கியை வந்து அதில் பெருசாக பார்ப்பீங்க, அவருக்குன்னே ஒரு பெரிய ட்ராக் அதில் இருக்குது. சுமதி மேடம், நீங்கள் இந்த 7G ரெயின்போ காலனி படம் பார்த்தீங்களா? அப்போ என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? இந்த படத்தில் உங்களுக்கும் சோனியா அகர்வாலுக்கும் என்ன தொடர்பு? ஆக்சுவலி அப்போ நான் ஸ்கூலில் இருந்தேன். பட் அதான் மேமோட நான் மூவிஸ் பார்த்து வந்திருக்கேன். ஸோ அவங்களோட நடிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் எனக்கு அந்த ஒரு பிளெஸிங் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் முதலேருந்து பண்ண மூவிஸ்லாம் நிறைய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். மேம் கிட்ட என்ன கற்றுக்கிட்டேன்னா ரொம்ப காமாக இருப்பாங்க. அவங்க அவ்வளோ சாஃப்ட் அண்ட் காம். பட் அந்த சீனுக்கு வந்துட்டாங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன். அண்ட் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ ஒரு டவுன் டு அர்த்தாக இருப்பாங்க. ஸோ நம்ம ஃபியூச்சரில் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஷி டேக் ஸோ மச் கேர் ஆஃப் எவ்ரி ஒன். அண்ட் எல்லாரையும் கன்சிடர் பண்ணுவாங்க, எல்லாரையும் கம்ஃபர்டபுள் ஆக்குவாங்க. அண்ட் ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நம்ம கூட நடிக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐயோ நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஆனால் அவங்களோட நடிக்கும் போது அவங்க ஷி நேச்சர் எவ்ரி ஒன் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ அந்த மாதிரில ஐ திங்க் ஐம் வெரி பிளஸ்ட் டு ஒர்க் வித் சோனியா மேம். அண்ட் ஐம் ஆல்சோ வெரி பிளஸ்ட் டு ஒர்க் வித் இந்த மாதிரி நிறைய பெரிய ஆர்டிஸ்ட். ஆக்சுவலி சுப்ரமணிய சிவா சாரும் நாங்கள் மாறனில் மீட் பண்ணுவோம். ஸோ சாரோட அப்போவே எனக்கு அந்த என்டையர் டீமில் எனக்கு ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுள் ஆகினது சார் தான். ஸோ இங்கே அவரோட சேர்ந்து நடிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் இப்போ வந்து சுப்ரமணிய சிவா சார் வந்து இப்போ நடிகர் ஆகிட்டாரு. ஆனால் டேரக்டர் சில டைமில் வந்து எட்டி பார்க்கும். உங்கள் படத்தில் ஏதாவது வந்து எட்டி பார்த்தாரா டேரக்டரா? இல்லை எட்டியில் கூடவே உட்காந்து பார்த்தாரு, ஃபுல்லாக பார்த்தாரு. அதில் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுவார். அதனால் இன்னொரு விஷயம் சோனியா அகர்வால் மேம் பற்றி சொல்லி ஆகும். அவங்க நிறைய சீனியர் டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் அவங்க அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஒரு சீக்வன்ஸ் நம்ம எப்படி சொல்கிறோம் அவ்வளோ அவங்க உள்வாங்கிட்டு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் என்ன ஒரு ப்ளஸ்னா டேரக்டர்ஸ் கிட்டே இருந்து ஒரு கரெக்டான ஒரு வே இருந்தால் அவங்க எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க, ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்துருவாங்க. நான் சொல்லிட்டேன் முதல்ல அண்ணன் சுரவன் சிவ அண்ணன் அவர் கூட இருந்தார், எல்லாம் பார்த்து பண்ணலாமா கேட்பாரு, பண்ணலாம். அதான் நிறைய எனக்கு கைடாகவும் இருந்தார். சுப்ரமணியம் சார், அந்த போஸ்டரில் உங்கள் படமுமே இல்லையே, சஸ்பென்ஸ் கண்ணாடியோட பார்த்து கண்ணாடி இல்லைன்றதால வந்து உங்களுக்கு அடையாளம் தெரியாம போச்சு. என்ன கைடு நடிச்சிருக்கீங்க என்னவா என்ன அது? அதான் சஸ்பென்ஸ். டைரக்டர்கிட்ட கேட்குறீங்களா என்கிட்ட கேட்குறீங்க? அண்ணா எப்படி சொன்ன மாதிரி டிஎஸ்ஆர் சொன்னா தெரியுமா, 200 300 கவுண்ட் பண்ணி அண்ணன் சொல்லுவார். டே இவனை சினிமாக்காரனுங்க மேடையில் ஏறிட்டா 600 புறநானூறும்பானுவேன், இறங்கி வந்துட்டா 100 200 அலைய விடுவானுங்கடா அப்படின்ற மாதிரி. என்னன்னு கேட்டால் ஒரு விஷயம் இப்போ யாரோ காமெடி நடிகர்கள் பற்றி கேட்டாங்க. என்னன்னு கேட்டால் அதாவது ஒரு 7 நடிகர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய நடிகர்கள். ஆனால் கதை சொல்கிறவன் கிட்டத்தட்ட 2000 3000 பேர் கதையை வச்சுக்கிட்டு இருக்கான் ரெடியாக. அப்போ என்னென்னா ஃபேமஸாக உள்ளவங்க அடுத்த யாரை வச்சு எடுக்கலான்னும் போது அது ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டை வந்து ஹீரோ ஆக்கணும்னு நினைப்பாங்க, வில்லனுங்களை வந்து ஹீரோவாக ஆக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவன் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது ஒரு ஃபெமிலியர் ஒரு ஃபேஸ் வேணுன்றதுக்காக தான். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இது நாகேஷ் காலத்துலேருந்து தேங்காய் சீனிவாசன் காலத்துலேருந்து சுருள்ராஜன் காலத்துலேருந்து எல்லாமே ஹீரோன்னு நடிச்சிருக்காங்க காமெடி ஆர்டிஸ்ட்லாம். ஏன் நல்ல கதை இருந்தால் நம்ம டிஎஸ்ஆரை கூட நீங்கள் ஒரு கதை நாயகனாக ஆக்கிடலாம், அதில் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் சினிமான்றது வந்து யாரே வேணாலும் எப்போ வேணாலும் இப்போ ஹாரூன் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த ஒரு இடத்துல வைக்கிறதும் இருக்குது. பல பேரை வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு உண்டாகிறதா இருக்குது. எனக்கு தெரிஞ்சலாம் செந்தாமரை திருடாத்தடியில் வந்து தனுஷ் அம்மாவை செந்தாமரை ஒய்ஃப் தான் நடிச்சிருப்பாங்க. செந்தாமரை 55 வயசுக்கு மேலே தான் ஒரு பெரிய வில்லனே. அதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ நாடகம் நடிச்சிருக்காரு. தங்கப்பதக்கம்னு ஒரு படம் சூப்பர் ஹிட் படம் ஐயா நடிகர் தேவன் நடிச்சிருக்கல. அதில் வந்து 100வது நாள் அந்த நாடகத்தில் ஹீரோ வந்து செந்தாமரை தங்கப்பதக்கத்துக்கு. அதில் 100வது நாள் அந்த நாடக விழாவுக்கு போனவர் தான் நடிகர் திலகம். அவர் அந்த நாடகம் பார்த்துட்டு இதை ஏன் நம்ம சினிமாவில் எடுக்கக்கூடாதுன்னு அவர் நடிச்சிட்டார் நடிகர் திலகம். ஆனால் 100 நாள் நடித்த அந்த செந்தாமரை என்ன ஃபீல் பண்ணியிருப்பார். ஆனால் டி ராஜேந்திரன்ற ஒரு மனிதன் வந்து செந்தாமரை மிகப்பெரிய வில்லனாகிறார். அப்போ அது வரைக்கும் இங்கே சினிமாவில் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். காலங்கள் வந்து யாரை வேணாலும் எப்போ வேணாலும் பெரிய ஆள் ஆகும், ஆனால் எப்போன்னு யாருக்கும் தெரியாது. அதுதான் சினிமாவுடைய மேஜிக். இப்போ இங்கே இருக்கிற நிறைய பேரே வந்து நடிக்க வந்திருக்கலாம், பத்திரிகையாளர் பெரும்பாலும் இந்த டைரக்டர் ஆகணும்னு வந்திருக்கலாம். இந்த ஜெகன் வந்து மிகச்சிறந்த பாடலாசிரியராக வர்றான், இப்போ நடிகனாக வர்றான் இல்லையா. யாரை எந்த இடத்துல கொண்டு வரும்ன்றது சினிமா வச்சுருக்கிற ரகசியம். எதிர்காலம் வந்து எல்லாருக்குமான ஒரு பொக்கிஷங்களை வச்சிருக்கு. ஆனால் யார் யாருக்கு எப்போ வச்சிருக்குன்னு தெரியாது. ஆனால் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா.
அன்னியனில் ஒருத்தர் ரெமோ மாதிரியும் இருக்காங்க. டேரக்டர் சார், நீங்கள் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது சோனியா அவர்கள் உள்ளே இருந்தாங்களா இல்லை டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தாங்களா? அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை வந்து நடிக்க வச்சுருக்கீங்க. அவர் வந்து இனிமேல் நடிக்க போகலாமா இல்லை மியூசிக் போகலாம்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லுங்கள் சார். இது நீங்கள் அப்பார்ட்மெண்ட் பூஜை வந்தீங்க ஞாபகம் இருக்குங்களா? அப்புறம் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, ஏன் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணாமல் ப்ரொடக்ஷன் நம்பர் 1, 2லாம் போகிறீங்க? அப்போ சொன்னேன் ஒரு நல்ல டைட்டிலுக்கு வெயிட் பண்ணோம் சார். நீங்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குங்களா? ஒரு நல்ல டைட்டிலுக்கு வெயிட் பண்ணோம் சார். ஃபஸ்ட் நம்ம ஸ்கிரிப்டை கரெக்டாக போயிட்டோம்னா நம்ம டைட்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் படம் பண்ண இல்லை டைட்டில் இதுக்கு ஆப்டா இல்லையா, வேறு டைட்டில் சொல்லியிருக்காமோ, இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு ஒரு ஃபீல் இருக்கும் சார். சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி அமைஞ்சது தான் சார் இந்த சமைஞ்சி. அதான் நெக்ஸ்ட் சித்தார்த்துக்கு இது நீங்கள் தான் சொல்கிற மாதிரி இந்த 2 கண்ணில் எந்த கண்ணு நல்ல கண்ணுன்னு கேட்டேன். அந்த ஆஸ் அ டேரக்டராக பார்க்கும்போது அவர் ஆக்ட் பண்ணலாம், டெக்னீஷியனாக பார்க்கும்போது மியூசிக் பண்ணலாம். இசையமைப்பாளர்களில் ஒரு நடிகன், நடிகனில் ஒரு இசையமைப்பாளர். அழகான இல்லை, மெயின் பேஷன் அண்ட் லவ் மியூசிக். பிரேக் டைமில் ஆக்டிங் பண்ண வந்துடுவேன். நன்றி.